ஒரு வழியா ஏசியா கப்க்கான இந்தியன் டீமை இன்னைக்கு அறிவிச்சிட்டானுங்க. நானும் மத்தியந்து வெயிட் பண்றேன், எப்பதான் டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. திடீர்னு மழை வருதுன்றானுங்க, திடீர்னு பிரஸ் மீட் லேட் ஆகுன்றானுங்க. ஒரு வழியா 3 மணிக்கு ஸ்குவாட அறிவிச்சிட்டானுங்க. ஃபர்ஸ்ட் டீம்ல யார் யார் இருக்காங்க, எந்த பிளேயர்ஸை மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்கள எடுக்கலன்ற ரீசனை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமை ஃபுல்லா பார்த்துடலாம். இந்தியன் டீமோட கேப்டன் சூரியகுமார் யாதவ், அது எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்னன்னா, அக்ஷர் பட்டேல் கிட்ட இருந்து வைஸ் கேப்டன் பதவியை பிடுங்கி சுப்மன் கில்ல டீம்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. வைஸ் கேப்டனா கண்டிப்பா கில்லு வந்து பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா இருப்பாரு. அப்புறம் அனாதர் ஓபனர் வந்து அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, சஞ்சு சாம்சன், குல்தீப் யாதவ், ரிங்கு சிங். அண்ட் தென் 15th மெம்பரை சொன்னா நீங்க நிறைய பேர் காண்டாயிருவீங்க. கம்பீரோட தத்து பிள்ளை ஹர்ஷித் ராணா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இப்போ ஸ்குவாட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இதுல மிஸ் அவுட் ஆன பிளேயர்ஸ் யாருன்னா, ஸ்ரேயஸ் ஐயரும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், இவங்க 2 பேரும் தான் முக்கியமா மிஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து 2024 T20 வேர்ல்டு கப்ல 15 மெம்பர்ஸ்ல இருந்திருப்பாரு. ஆனா அவரை டீம் ஸ்குவாட்ல கூட கன்சிடரே பண்ணலையாம். ஸ்ரேயஸருக்கும் அதே தான் சொன்னாங்க. எத்தனை பேரை தான் நாங்கள் எடுக்கிறது, 15 பேர் தான் டீம்ல எடுக்க முடியும். இவனுங்க சுப்மன் கில்ல டீம்ல எடுத்துன்னு வந்தது இல்லாம வைஸ் கேப்டன் பதவி கொடுத்து, ஆனா 2 வருஷமா இந்தியன் T20 ஸ்குவாட்ல இல்லாத ஒரு பிளேயரை இவனுங்க எப்படி டீம்ல எடுத்துன்னு வந்தானுங்க, அது இல்லாம வைஸ் கேப்டன் எப்படி சுப்மன் கில்லுக்கு கொடுத்தாங்க, என்னமே புரியல. அதுக்கப்புறமா இன்னொரு பிளேயரு, இவரை நான் என்னதாங்க சொல்றது, ருத்ராஜ் கெய்க்வாட் T20ல ஓப்பனிங், ஒன் டவுன், மிடில் ஆர்டர் எல்லாத்துலயுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் கூட T20ல கன்சிடரே பண்ண மாட்டானுங்க. எனக்கு என்னன்னே புரியல. பாவண்டா, அவனோட கிரிக்கெட் கரியரே முடிச்சிடாதீங்கடா. எல்லாம் பார்த்துப்பா. நிறைய பேர் ஸ்ரேயஸ் ஐயர், ஜெய்ஸ்வாலை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் கேஎல் ராகுல் என்ன தப்பு பண்ணாருனே தெரில, அவரை டீம்லேயே எடுக்க மாட்டேன்றாருங்க. அவர் எல்லா பிளேஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, லைக் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி தான். ஆனால் அவரை T20லேருந்து ஒதுக்கிட்டாங்களாம், என்னன்னே தெரிய மாட்டேது. தெரியும் 15 பேர் தான் எடுக்க முடியும். ஆனால் இவனுங்க ஹர்ஷித் ராணாவை எதுக்கு இவ்வளோ பேக் பண்ணுறாங்கன்னே தெரில. எனக்கு பர்சனலாக ஒரு பேட்ஸ்மேனாக கம்பீரை பிடிக்கும். ஆனா எதுக்காக இவர் ஹர்ஷித் ராணாவை இவ்வளோ பேக் பண்றாரு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்து இந்த வருஷம் பர்பிள் கேப்பை வின் பண்ணியிருக்காரு. ஆனா அவரு ஸ்குவாட்லே இல்லாதது எனக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. என்னடா டீம் செலக்ட் பண்றீங்க? அது இல்லாம ஒரு பெஸ்ட் பினிஷரா 2 வருஷமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஷஷாங்க் சிங். ஆனா அவருக்கு வந்து இன்னும் டெபுவே கொடுக்கல. ஜிதேஷ் சர்மா நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான், இந்த வருஷம் தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்குள்ள ஏசியா கப் மாதிரி பிக் டோர்னமெண்ட்ல டெஸ்ட் பண்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டம். அதையெல்லாம் தாண்டி ஓப்பனிங்கே பயங்கர டஃபா இருக்க போகுது. ஏன்னா இவங்க சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டனா கொடுத்தனால கண்டிப்பா சுப்மன் கில் ஓப்பனிங் பண்ணுவாரு. அபிஷேக் சர்மாவா சஞ்சு சாம்சனா. இதனால டீமோட பிளேயிங் 11 பயங்கரமா அடி வாங்கும். இதுல ஒரே ஒரு குட் நியூஸ் என்னன்னா, பும்ரா வந்து ஃபிட் ஆயிட்டாரு ஏசியா கப்புக்கு. ஹர்ஷ்தீப் சிங்கும் விளையாடுவாரு. வருண் சக்கரவர்த்தியா குல்தீப் யாதவா, அங்க 2 டிபேட் போயிட்டு இருக்கு. ரிங்கு சிங்கை எடுத்ததுனால நான் எந்த சர்ப்ரைஸும் ஆகல. ஏன்னா அவர் இந்தியன் டீமுக்காக 2 வருஷமா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆப்கானிஸ்தான் மேட்சும் எடுத்து பாருங்க, பங்களாதேஷ் மேட்சும் எடுத்து பாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சிவம் துபே தான் நம்பர் 5 இல்ல நம்பர் 6 விளையாடுவாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு கோவம் மட்டும்தான், அக்ஷர் பட்டேல் என்னடா தப்பு பண்ணாரு? வேர்ல்டு கப்லயும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, சாம்பியன்ஸ் டிராஃபிலும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இப்பதான் T20ல வைஸ் கேப்டன் கொடுத்தீங்க. ஆனா அதுக்குள்ள கில் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வந்ததுடனே அவருக்கு எடுத்தோன்னே எப்பரா வைஸ் கேப்டன் கொடுப்பீங்க? அப்படி கேளு. தெரியாது. இவங்க எல்லாரையும் தாண்டி
T20 வேர்ல்டு கப்ல ஹார்திக் பாண்டியா தான் வைஸ் கேப்டனே பண்ணியிருப்பாரு. அவர் தான் கேப்டன் ஆகுவார் நினைச்சா இவனுங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்றேன்னு சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. அவர் இன்னும் பெரிய டோர்னமெண்ட்ல என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவ்வளவுதான் நினைக்கிறேன். பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எந்த பிளேயரை மிஸ் பண்றீங்க ஏசியா கப்புக்கு? ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி எந்த பிளேயரை எடுக்காம போடாங்க? இந்தியா இந்த ஏசியா கப்பை ஜெயிக்குவாங்களா மாட்டாங்களா? உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு போங்க.